காமினி வா வா வா. ஸ்னேகா மேல போய் பேசலாமா? ஏ இங்கே பேசலாமே. ஏன் ஓ அவர் இல்லையா? அவரை வச்சுக்கிட்டு இந்த நல்ல காரியத்தெல்லாம் பேச முடியுமா? நாம பண்ண போறது நல்ல காரியமா? நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல காரியம் தானே. நீ இப்ப எதுக்காக என்ன வர சொன்ன? வேலை கொடுத்துருக்கோம், உன்னோட ஏற்பாடுலாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வர சொன்னேன். வேலையை கொடுத்த நீ இன்னும் தேதியை சொல்லலையே. பண்ண போறது ஒரு மர்டர். முன்கூட்டியே நீ என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்க, அதை நீ எப்படி நான் ஆக்சஸ் பண்ண போறேன்னு தெரிஞ்சுக்கலான்னு கோமதி ஆசைப்படுறான். கோமதி? யார் அந்த கோமதி? ஏன் ஸ்னேகா, இப்பெல்லாம் நீ உன்னை நம்புறது இல்லையா? இவ்வளவுதான் நம்புறியா? காமினி தேவையில்லாம பேசாது. நீ எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயத்த பண்ண போற, யாரும் மாட்டிக்காம எந்த ப்ராப்ளமும் இல்லாம எல்லாரும் ஈஸியா தப்பிக்கிற வகையில நீ பண்ணிருக்கியா, என்ன ஏதுன்னு அவ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறா. இதுல என்ன தப்பு? இது வரைக்கும் இவ எவ்வளவு கொலை பண்ணிருக்கா? இத பார் ஸ்னேகா, நான் ப்ரொஃபஷனல் கிரிமினல். எனக்கு இவ ஸ்கெட்ச் போட்டு தராளா? ஏய், இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசுற? பணத்துக்கு கொலை பண்றவ தானே நீ. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, தெரியுதா? क्या बोले तू? காமினி छोड़ दो उसे. காமினி சொல்றத கேளு. கையிடு. ஏய், என்னடி சொல்ற இவ? ஹிந்தில அசிங்கமா திட்டால? ஏய், எனக்கு பேச தெரியுடி. பேசுமா? என்னடி பேசுற? பேசுனா நாரிடுடி. என்னடி நாரிடும்? கொஞ்சம் நிறுத்துறீங்களா ப்ளீஸ்? முதல்ல அவளை நிறுத்த சொல்லு ஸ்னேகா. அவளை பேசாம இருக்க சொல்லு. ஏய், பொம்பளைங்க நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம். நம்மளே அடிச்சுக்கிட்ட பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு. வந்த வேலை என்னவோ அதை மட்டும் பாப்போம். தயவு செஞ்சு நீ பிளான சொல்றியா? இத பார், ஆரம்பத்துல இருந்து இந்த டீல்ல எனக்கு உடன்பாடே இல்ல. ஏதோ நீ தோஸ்தாச்சே நான் ஒத்துக்கிட்டேன். அதுக்காக கண்ட நாய்க்குல நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. குறைக்கிற நாய் கடிக்காதடி. அதான் குறைச்சிட்டே இருக்க. பாக்குறியாடி? ப்ளீஸ் தயவு செஞ்சு நிறுத்துங்க. காமினி அவ என் ஃப்ரெண்ட். அது உன்னோட நிறுத்திக்கோ. ஓகே, தயவு செஞ்சு நீ பதிலுக்கு பேசாம இரு. பிளான சொல்லு நீ. இத பார், பிளான்னா கத்தி எடுத்து சொருவறதும் துப்பாக்கி எடுத்து சுடுறதும் இல்ல. அப்படி செஞ்சா நீ மாட்டுவ. ஏன்னா செல்லமாக்கும் ஸ்னேகாக்கும் அடிக்கடி பிரச்சனை வந்திருக்கு. இது ஊர் அறிஞ்ச விஷயம். கோர்ட் வாசல்ல கடற்கரைக்கும் வடமலைக்கும் சண்டை வந்திருக்கு. அதுக்கு சாட்சியும் இருக்கு. இதுக்கு தானே நீ பயப்படுற? சபாஷ் ஸ்னேகா, ஏதோ ஒட்டகைச்சிவிங்க மாதிரி இருக்கால. மூளை சின்னதா இருக்கும்னு பார்த்தா பெருசாதான் யோசிக்கிற. போதும், உன் பாராட்டல எனக்கு தேவையில்லை. வந்த விஷயத்தை மட்டும் பாரு. உன் பிளான சொல்லு. ஸ்னேகா, சம்பவம் நடக்கிற அன்னைக்கு ஆந்திரால இருந்து ஒரு லாரி வரும். அந்த லாரி அப்படியே வடமலை அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். டிரைவர் ஜெயிலுக்குள்ள போவான். 6 மாசத்துக்கு அப்புறம் அவனை வெளியில எடுப்போம். இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடக்கும். மத்த எல்லா பிரச்சனையும் கதம் கதம் கதம். ஸ்னேகா, இவ ஏதோ பிளான சொல்றேன்னு சொன்னாலே அதை சொல்ல ஏய், பின்ன என்ன இது பிளானா? இந்த விஷயத்தை ரோட்ல போறவன கேட்டா கூட அழகா சொல்லிருப்பான் போல இருக்கு. பிளான சொல்றாளாம். பிளான் குண்டா இருக்கே, உடம்பு பூரா மூளை இருக்குன்னு நினைச்சா இது எம்டி சிலிண்டரால இருக்கு. ஐயோ அம்மாமா, கொஞ்சம் கேப் விட்டா இந்தில ஏதோ பேசிட்டே இருப்பா. நம்ம பிளான சொல்லு. காமினி கொஞ்சம் கிளியரா கேளு. உன்னோட கேங்க மொத்தமா திரட்டி ஒரு இடத்துல அசெம்பிள் பண்ணு. அந்த கேங்க 2ஆ பிரிச்சு அவங்களுக்குள்ள சண்டை போட வை. அந்த இடத்துக்கு நம்ம வடமலைய போன் பண்ணி வர வைக்கணும். சோ சண்டை போடுற கேங்க்கு நடுவுல வடமலைய வர வச்சு ஒரு ஆளை வச்சு வடமலைய கத்தியால குத்த வைக்கணும். சோ ஃபைனலி ரவுடிகளுக்கு இடையே நடந்த கோஷ்டி தகராறில் அப்பாவி தமிழன் கொல்லப்பட்டான் அப்படின்னு நியூஸ் போட்டுருவாங்க. நம்ம யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. பிளான் எப்படி? சூப்பர். யாரு இந்த ஒட்டகச்சிவிங்க சொல்லிச்சா? சரி, அப்போ வடமலையை யாரு போன் பண்ணி வர வைக்க? அதை நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. சரி, எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு உனக்கு நான் போன் பண்றேன். மேச்சல்டி. ஓகே, வரட்டுமா அறிவு ஜீவி? போயிட்டு வாங்க அறிவு கொழுந்து. இதுக்கெல்லாம் நீ ஒரு நாள் அனுப்பிக்கலாம். பாத்து ஸ்னேகா, பாத்து. கோமதி, இந்த பிளான் கரெக்டா நடந்துரும்ல? 100%. காமினி ஒழுங்கா செஞ்சிருவாளா? அது எனக்கு தெரியாது.
ஆனா அவ நம்மள காட்டி கொடுக்க மாட்டா. எப்படி சொல்ற? நீ அவகிட்ட நம்ம பிளான சொன்னதும் எந்த ஆட்சேபனையும் சொல்லாம அப்ரிஷியேட் பண்ணா. இதுவே வேற யாராவது இருந்திருந்தா உங்க பிளான் சரியில்லை, என் பிளானை தான் ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிருப்பாங்க. சோ நீ அவளை முழுசா நம்பலாம். இருந்தாலும் எனக்கு டென்ஷனா இருக்கு கோமதி. சப்போஸ் இந்த பிளான் சொதப்பி நம்ம போலீஸ்ல மாட்டி ஜெயிலுக்கு போய். ஐயோ ஸ்னேகா ப்ளீஸ், உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லுவேன், உனக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வராது. அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா உனக்காக அந்த பழி ஏத்துக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். நம்பு. எப்படியாவது இந்த பிளான் கரெக்டா நடந்துடணும் கோமதி. எப்படி தெரியுமா? 10 வருஷம் காத்திருந்து 500 கோடி ரூபாய் செலவு பண்ணி அமெரிக்கா கோஆபரேஷனோட நடந்த ஆபரேஷன் மாதிரி, அந்த மாதிரி நம்மளோட ஆபரேஷனும் எப்படியாவது சக்சஸ் ஆயிடும். கண்ணை மூடி கண்ணை துறக்கிறதுக்குள்ள வடமலை சாகணும். செல்லம்மா கழுத்துலேருந்து தாலி இறங்கணும். இப்பெல்லாம் அடிக்கடி என் கனவுல வர்றது என்ன தெரியுமா? செல்லம்மா பொட்டு எழுந்து பூவெழுந்து வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு வெதவ கோலத்துல அந்த கனவு மெய்ப்படணும். செல்லம்மாவுக்கு கிடைச்ச வாழ்க்கை மாதிரி எனக்கு கிடைக்கலையே கோமதி. நான் ரொம்ப அசிங்கப்பட்டுட்டேன். எனக்கு கிடைக்காத வாழ்க்கை அவகிட்ட இருக்க கூடாது. ரொம்ப அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கால அவ. புருஷனோடையும் குழந்தையோடையும் சந்தோஷமா புருஷனை சாகடிச்சு அவ வாழ்க்கையில் இருக்கிற அந்த அமைதியை நான் எடுக்கிறேன். ஸ்னேகா, அவ இங்க நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கா? அவளுக்கு குழந்தை பிறந்ததுமே தொப்புள் கொடியா அறுக்கிற மாதிரி அறுத்து விட்டாச்சு. இப்ப அவ புருஷனை கொன்னு தாலி கொடியும் அறுக்க போறோம். இதுக்கப்புறம் அவ எப்படி நிம்மதியா வாழ முடியும்னு நினைக்கிற? நீதான் நிம்மதியா சந்தோஷமா வாழ்வ. ஏண்டி, ஒருவேளை காமினி சொதப்பி வடமலை தப்பிச்சிட்டான்னா நான் கொன்னுடுவேன். நிஜமாவா? சத்தியமா. ஆனா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன சத்தியம்? ஒருவேளை அந்த வடமலையை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போற நிலைமை வந்துச்சுன்னா என்ன நீ கொன்னுடு. என்னடி சொல்ற? முடியாது ஸ்னேகா. போலீஸ்ல மாட்டி ஜெயிலுக்கு போய் அத்தனை ஆம்பளைங்களுக்கு நடுவுல என்னால அல்லல் பட முடியாது. ஏற்கனவே அந்த செல்லம் அவள ஜெயிலுக்கு போய் நான் நிறைய அனுபவிச்சுட்டேன். திரும்பவும் அப்படி ஒரு கொடுமைய என்னால அனுபவிக்கவே முடியாது.
செல்மா, எப்போ வந்த? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஏகே சாரை போய் பாத்தியா? துணியை கொடுங்க. என்ன செல்லம்மா, என்னாச்சு? செல்லம்மா, ஏகே சார் 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாரா? ஏகே சார் இல்ல, சுரேஷ் கொடுத்தா. சுரேஷா? அவன் எதுக்கு கொடுத்தான்? என்ன செல்லம்மா, சுரேஷ் கிட்ட நம்ம கஷ்டத்தை பத்தி சொன்னியா? நான் சொல்லுவேனா? பின்ன இது வீட்டுக்கு போனப்ப ஏகே சார் வரல, சுரேஷ் மட்டும் தான் இருந்தா. என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேட்டா, அப்பா வந்ததுக்கு அப்புறம் நான் வரேன்னு சொல்லி கிளம்பிட்டேன். அவன் என் பின்னாடியே ஓடி வந்து இந்த பணத்தை கையில வச்சு, நீங்க வச்சு கொடுத்த பிசினஸ்ல நான் சம்பாரிச்சதுங்க, நான் உங்க புள்ள மாதிரின்னு சொல்லி பணத்தை கொடுத்து ஓடி போயிட்டான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலங்க. சரி, அப்புறமா கொடுக்கலான்னு நான் வந்துட்டேன். ஏகே சார் தானே வீட்டுக்கு வந்து செக் வாங்கிக்க சொன்னாரு. என்ன செல்லுமா, அது நேத்து நைட்டு தானே அவ்வளவு நம்பிக்கையா சொன்ன, இப்ப இல்லங்கிற? அதனாலதான் கேக்குறேன். இல்லைங்க, அவருக்கு என்ன வேலையோ என்னமோ. ஒருவேளை அஞ்சலியை பார்க்க போயிருக்கலாம்ல. மதுமிதா கூட வீட்டுல இல்ல. பணத்துக்கு இப்ப என்ன பண்றது? செல்லம்மா, ஏகே சாருக்கு போன் பண்ணி ஒரு தடவை என்ன ஏதுன்னு கேக்குறியா? இல்ல, ஒரு நிமிஷம் இருக்க. செல்லம்மா, செல்லம்மா, இந்தாங்க. என்ன என்ன செல்லுமா இதெல்லாம்? குழந்தையோட தொட்டில் ஃபங்க்ஷனுக்காக பேங்க்ல லாக்கர்ல இருந்து எடுத்துட்டு வந்தது. அதனால இதோட அம்மாவோட நகையும் சேர்ந்திருக்கு. ஒரு 80 சவரன் இருக்கும். நீங்க இதை எடுத்துட்டு போய் பேங்க்ல அடகு வச்சு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இல்ல இல்ல வேண்டாங்க, வித்துடுங்க. செல்லம்மா, பத்தாதுக்கு பேங்க்ல கொஞ்சம் பணம் இருக்கு, அது எல்லாம் எடுத்து அமுதாவுக்கு வீடு வாங்கி கொடுக்கற வழிய பாருங்க. செல்லம்மா, ஒரு நிமிஷம் இருக்க. செல்லம்மா, நம்ம பாரதிக்காக வாங்கின நகையை விற்கணும்னு சொல்றியே? இன்னைக்கு விக்கிறவங்க எல்லாரும் நேத்து வாங்கினவங்க தான். அது இது பழைய நகைங்க. பாரதி வளர வளர புது புது மாடலா வரும், அப்ப வாங்கிக்கலாம். இது எல்லாத்தையும் விட உங்க சந்தோஷம், நிம்மதி, கௌரவம், அது எல்லாத்தையும் விட உங்க வாக்கு தான் முக்கியம். போங்க, வாசுவும் கூட்டிட்டு போய் பேங்க்குக்கு போங்க. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. இந்த போங்க. பணத்தை எடுத்து உள்ளவை. சரி. ஏய், வணக்கம். எப்படிண்ணே இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க? என்னண்ணே, என்ன தெரியலையாண்ணே? நான் தானே கொசுருண்ணே. அப்புறம் என்ன? ஏன், என்ன விஷயம்? அண்ணே, இந்த வண்டியில் வந்த ஒரு பேங்க் அப்போ இருக்காரு. ஆமாம், அதை பற்றி ஏன் கேட்குறீங்க? இல்லைண்ணே, சும்மா தானே. என்ன, ஏதாவது ஸ்பாட் போடுறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. இந்தாங்க வாசு, இந்த கேஷை ஜாக்கிரதையா கொண்டு இல்ல சார், நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் என் மனசு கேட்கல. செல்லம்மாவோட நகை வித்து தான் பணத்தை கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். பேங்க் வாங்கன்னு சொன்னீங்க, வந்தேன். ஆனா நகை வித்ததை பார்த்தோன்னா நான் பயந்தே போயிட்டேன். வாசு, அமுதா என் தங்கச்சி. ஆனா செல்லம்மா அமுதாவை தான் பொண்ணா பாத்துக்கிறா. அவ பொண்ணுக்கு அவ நகையை வித்து கொடுக்குறா, அவ்வளவுதான். நான் ஒன்னும் கம்பல் பண்ணல. இந்த அதுக்காக விற்கணுமா? அடமானம் வச்சிருக்கலாமே. அடமானம் வச்சா எவ்வளவு வரப்போகுது? இதை பாருங்க, அதுவும் இல்லாம வட்டி கட்டணும், ஏகப்பட்ட தொல்லைகள். அதனால வேணான்னு வித்துட்டேன். இந்த பணத்தை வச்சு
நீங்க அமுதாவையும் உங்க அம்மாவையும் புது ஃபிளாட் வாங்கி சந்தோஷமா வச்சுக்கோங்க. அது போதும். வாங்கிக்கோங்க. இல்ல இந்த பணத்தை தொடுறதுக்கு கூச்சமா இருக்கு. வரதட்சணை வாங்குற மாதிரி இருக்கு. இது எங்க பணம் இல்லைங்க, உங்க பணம் தான். உங்க நிலத்தை நாங்க எடுத்திருக்கோம், அதுக்கு பதிலா பணம் தரோம், அவ்வளவுதான். வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க வாசு. புடிங்க புடிங்க, வாங்க. அடோ சார். சார் ஒரு வீட்டு. சரிங்க சார். இது பாருங்க, வெளியே எங்கேயும் போகாம நேரா வீட்டுக்கு போங்க. போயிட்டு வாங்க. வண்டியை நடுவில் எங்கேயும் நிறுத்த வேண்டாம். சரிங்க. நேரா வீட்டுக்கு போயிடுங்க. பார்த்து ஜாக்கிரதை. ஓகே சார். போயிட்டு வாங்க. சரி சார். ஹலோ சார். ஹலோ மிஸ்டர் வடமலை. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சிஓ மேடம் இன்னைக்கு ஊர்லேருந்து வர்றாங்க. நாளைக்கு அவங்களோட ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எத்தனை மணிக்கு சார்? அதை நாளைக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேண்ணே. அப்புறம் என்னோட இடத்துக்கு வர வேண்டிய காம்பன்சேஷன் கரெக்டாக வந்துடும்ல சார்? டோன்ட் வரி சார், அதெல்லாம் மேடம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஓகே, நான் இருக்கேன் சார். சரி, நான் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு